டெல்லி கார் வெடி விபத்து நாட்டையே உலுக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம். கொடூரமான இந்த சம்பவத்தில் 13 பேர் வரைக்கும் இறந்துருக்காங்க, மேலும் 30 பேர் வரைக்கும் சிகிச்சையில் இருக்காங்க அப்படிங்கிறத நேற்றைக்கு வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஆனது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதுலேருந்து நேற்று வரைக்கும் என்ன அப்டேட் நம்மக்கிட்ட இருந்துச்சோ அது வரைக்குமான வீடியோஸ் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ யாராவது பார்க்கல அப்படின்னா நான் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துருங்க, அப்போ தான் இந்த வீடியோக்கான கண்டினியூட்டி உங்களுக்கு புரியும். நம்ம உள்துறை அமைச்சகம் NIA கிட்ட இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அது அதிகாரப்பூர்வமாக மாற்றப்பட்டாச்சு. அது மட்டும் இல்லாமல் அடுத்து என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது, விசாரணையில் என்னென்ன விஷயங்கள் தெரிய வந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது புரியும். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். டிகோட் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. ஆங்கர் பாயிண்ட் டிசைன் ஸ்டுடியோ. நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு பெரிய ஏஜென்சி, அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியை ஹையர் பண்ணி உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எங்களை மாதிரி ஃப்ரீலான்ஸ் டீம் எடுத்துக்கலாம். எங்ககிட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு தேவைப்படுற எல்லா சர்வீசஸுமே இருக்குது. ஸோ இந்த சர்வீசஸ் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் அப்லாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இந்த கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். அதே போல் நாங்கள் ஏஜென்சிக்குமே அவுட் சோர்சிங் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நியூவாக ஸ்டார்ட் பண்ண டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிராஃபிக் டிசைன்ல இருந்து வீடியோ எடிட்டிங்ல இருந்து வெப் டிசைனிங் இது போன்ற எல்லா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸும் நாங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸஸ்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட டீடைல்ஸ், போர்ட்ஃபோலியோ, அது மட்டும் இல்லாமல் கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க பிசினஸ்க்கு தேவைப்படுற சர்வீசஸை அஃபோர்டபுள் ப்ரைஸஸ்ல எடுத்துக்கலாம். NIA கிட்டத்தட்ட 10 உயர் அதிகாரிகளை கொண்ட ஒரு NIA இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்றாங்க. இந்த டீம்ல ஒரு IG, 2 DIG இவங்க எல்லாருமே உள்ளடக்கம். மேலும் 500க்கும் மேற்பட்ட அபிஷியல்ஸ் இந்த விசாரணைக்காகவும் தேடும் பணிகளுக்காகவும் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. கான்ஸ்டபிள் முதல் இன்ஸ்பெக்டர், ACP, DCP, அடிஷனல் CP, ஜாயிண்ட் CP அண்ட் ஸ்பெஷல் CP ஆகியோர் கிட்டத்தட்ட எல்லோருமே இந்த இன்வெஸ்டிகேஷன்ல உட்படுத்தப்பட்டிருக்கிறதா தகவல்கள் இருக்கு. நவம்பர் 11, 2025 செவ்வாய்க்கிழமை மதியம் தோராயமா ஒரு 12:39 மணி அளவில் இருக்கும். அந்த டைம்ல டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியல் காம்ப்ளெக்ஸ் G11 ஏரியா, இஸ்லாமாபாத், இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு காரானது இப்போ டெல்லியில் எப்படி வெடிச்சு செதறிச்சோ அதே போல வெடிக்குது. இந்த வெடி விபத்துலையுமே 12 பேர் உயிரிழந்ததா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் அவங்க தீவிர சிகிச்சையில் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. டெல்லியில் நவம்பர் 10, 2025 இந்த கார் வெடி விபத்தானது நடக்குது. உடனே மறுநாளே இஸ்லாமாபாத்தில் நடந்ததுனால பாகிஸ்தானியர்கள் நம்ம இந்தியா தான் காரணம் இந்த வெடி விபத்துக்கு அப்படிங்கிற ஒரு புகாரை முன்வைக்கிறாங்க. இதற்கு நம்ம சைட்லேருந்து கடும் கண்டனங்களை கொடுத்துட்டு வராங்க நம்ம இந்திய வெளியுறவு அமைச்சகம். தெஹ்ரிக்-இ-தாலிபான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு தீவிரவாத கும்பல். இவங்க ஆல்ரெடி இதை நாங்கள் தான் பண்ணோன்னு கிளைம் பண்ணியிருக்கும் போது ஏன் இந்தியா மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, ஏன் பொய்யா நிறைய வதந்திகளை பரப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஆகஸ்ட் 31, 2025 அன்னைக்கே இந்த உமர் நபி அவனோட மொபைலை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியிருக்கிறதா தெரிய வந்திருக்கு. இந்த கார் வெடி விபத்திற்கு முன்னாடி இவன் தனியாக தான் அந்த கார்ல இருந்திருக்கான் அப்படிங்கிறது தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெட் ஃபோர்ட் இருக்கக்கூடிய அதே ரோடு அருணா ஆசிஃப் அலி சாலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாலையிலே கிட்டத்தட்ட இந்த கார் 40 நிமிடமா நின்றுருக்கு அப்படிங்கிறதுமே இப்போ புதிய தகவல்களாக வந்துட்டு இருக்கு. நாம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இவனுங்க 3 பேர் இருந்தானுங்க அப்படிங்கிறது. ஸோ இப்போ இவன் தனியாக ஒரு காரில் இருந்ததாக தான் தகவல்கள் வந்திருக்கு. அப்படின்னும் போது இவனோட வந்த 2 கூட்டாளிகள் அவனுங்களுமே
தனித்தனி கார்களை வச்சு தான் உள்ள நுழைஞ்சிருக்கானுங்க அப்படிங்கிற தகவல்கள் வெளியே வந்திருக்கு. அப்போ அந்த கார்கள்லையுமே இது போல வெடி சம்பந்தப்பட்ட மருந்துகள் எதுவும் இருக்கா, அதை எங்கேயாவது வெடிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்களா, அது வெடிக்கிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற தீவிர தேடுதல் வேட்டையில போலீசார் இறங்கியிருந்தாங்க. அப்படி இறங்கி தேடியதுல ஒரு ரெட் கலர் ஃபோர்ட் எக்கோஸ்போர்ட் கார் கிடைச்சிருக்கு. இது இன்னைக்கு நவம்பர் 12, 2025 இந்த கார் இங்கே நிற்கக்கூடிய ரகசிய தகவல் மூலியமா போலீஸ் அங்கே போய் இந்த காரை சுற்றி வளைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபாரன்சிக் டீம் வர வரைக்கும் இந்த காரை பத்திரப்படுத்துகிற வேலையில தான் போலீஸார் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ ஃபாரன்சிக் டீம் அவங்களோட வேலைகளை முடிச்சதுக்கு பின்னர் தான் இந்த காரை போலீஸார் பறிமுதல் பண்ணி ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அப்போது இந்த உமர் 3 கார்களை வாங்கியிருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயமானது அம்பலமாகுது. மேலும் அடுத்த கட்டமாக இந்த வெடி விபத்தானது முன்கூட்டியே பிளான் பண்ணாங்களா, இது ஆல்ரெடி வேற எப்பயாவது திட்டமிடப்பட்டு ஃபெயில் ஆச்சா அப்படிங்கிற கோணத்தில் விசாரணையானது முன்னெடுத்துட்டு போகும்போது பல தகவல்கள் இன்னும் வெளியே வந்து மிகவுமே பயப்படக்கூடிய பயங்கரமான ஒரு தகவல்களை தான் அது நம்ம பார்க்க முடியுது. டெல்லியில் கடந்த குடியரசு தினத்தப்போவே இந்த ரெட் ஃபோர்ட் ஏரியாவில் குண்டு வைக்கிறதுக்கு ஆல்ரெடி இவனுங்க பிளான் பண்ணியிருக்கானுங்க. மேலும் அங்கே ஹை செக்யூரிட்டி இருக்கும், அது எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு ரீசனால் இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் ஃபெயிலியர் ஆயிருக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த ரீசனால் கைவிடப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வெளியே வருது. இந்த தகவலானது யார் மூலியமாக விசாரணையிலேருந்து வெளியே வருது அப்படின்னு பார்க்கும்போது நாம் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம், முஜமில் அப்படிங்கிற இந்த உமரோட கூட்டாளி அரெஸ்ட் ஆயிருக்கான் அப்படின்ட்டு. ஸோ அவன் மூலியமாக தான் இந்த விஷயங்கள்லாம் வெளியே வருது. மேலும் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு எவிடன்ஸாக கடந்த ஜனவரி 2025 டைமில் இந்த முஜமிலோட செல்ஃபோன் டவர் இந்த செங்கோட்டை பகுதியில் பல முறை பதிவாயிருக்கு அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸுமே எடுக்கிறாங்க. மேலும் இந்த நபர்களுக்கு காரை சேல் பண்ண அந்த டீலர் ஹரியானாவில் வச்சு கைது செய்யப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த டீலர் இந்த உமருக்கு 3 கார்கள் விற்றுருக்காரு அப்படிங்கிறது அவர் மூலிமா தகவல்கள் வெளியே வந்துச்சு. சரி, நம்ம குடியரசு தினத்தப்போ தான் இதை ட்ரை பண்ணியிருக்கானுங்க, அன்னைக்கு டைட் ஃபோர்ஸ் இருந்ததுனால கைவிடப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் ஆல்ரெடி. அது மட்டும் இல்லாமல் இவனுங்க கடந்த தீபாவளி அக்டோபர் 20, 2025 அன்னைக்குமே இந்த ஒரு தாக்குதலை பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. பட் என்ன காரணத்தினாலன்னு தெரியல, இது அன்னைக்கும் கைவிடப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த உமர் துருக்கியில் இருக்கக்கூடிய அங்காரா அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கிற ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பை சேர்ந்த ஒரு ஏஜென்ட் கிட்ட பேசினதா முதல் கட்ட விசாரணையில் வெளியே வந்தது. பின் இவன் அந்த தலைவரை கூட பார்த்து பேசியிருக்கலாம் அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் சந்தேகத்தில் இருக்காங்க. ஸோ அந்த கோணத்திலையுமே விசாரணையானது பண்ணிட்டு தான் இருக்காங்க. மேலும் அங்கேயே தான் இந்த வெடி விபத்துக்கான திட்டம் தீட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு தகவல்கள் வெளியே வருது. மேலும் இந்த கார் வெடி விபத்தில் இறந்தது உமர் தானா அப்படிங்கிற ஒரு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. இந்த காரில் கிடைக்கப்பட்ட டிஎன்ஏ சாம்பிள்ஸை வச்சு உமரோட தாயாரோட டிஎன்ஏ எடுத்து டிஎன்ஏ சாம்பிள்ஸ் மேட்ச் பண்ணுறதுக்கான சோதனைக்காக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்கு. மேலும் இந்த சம்பவம் நடந்த இடத்துல இருந்து தோட்டாக்கள் உட்பட 40 சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவத்தில் உயிரிழந்த 6 பேரோட உடலானது அவங்க வீட்டாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இவங்கெல்லாம் உடல் சிதைந்து முகம் சிதைந்து போனதுனால அவங்களோட உடலில் இருக்கக்கூடிய டாட்டூவை வச்சு தான் அவங்க உறவினர்களே கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு கொடுமையான விஷயங்களும் நடந்திருக்கு. ஸோ இறந்த 13 பேரில் 6 பேரோட உடல் ஒப்படைக்கப்பட்டது. மீதமுள்ள 7 உடல்களுக்கான ஐடென்டிஃபிகேஷன் ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்கு. மேலும் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த விபத்தில் இறந்தவர்கள் பெரும்பாலும் லங்ஸ் மற்றும் இயர்ட்ரம் இது இரண்டுமே பாதிக்கப்பட்டு தான் இறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் லேட்டஸ்ட் அப்டேட்டாக தான் இந்த ரெட் கலர் ஃபோர்ட் எக்கோஸ்போர்ட் கார் கிடச்சிருக்கிறதா நம்ம பார்த்துருந்தோம். ஃபரீதாபாத்தில் இருக்கக்கூடிய கண்டவாலி அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் தான் இந்த காரானது கிடைக்கப்பட்டிருக்கு. மேலும் போலீஸார் சுற்றி வளைச்சிருக்காங்க, ஃபாரன்சிக் டீமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயமானது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ ஃபாரன்சிக் டீம் அவங்களோட வேலையை முடித்தது பிறகு இந்த காரை பறிமுதல் பண்ணி ஸ்டேஷனுக்கு போலீஸார் கொண்டு போயிடுவாங்க. மேலும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த காரானது உமர் பேரில் நேம் டிரான்ஸ்ஃபர் ஆகவே இல்லை. அப்புறம் எப்படி இந்த காரானது உமரால் வாங்கப்பட்டது அப்படின்னு போலீஸார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த காரோட ஃபாஸ்டேக் அது
இந்த உமர் நபியோட பேரில் தான் ரீசார்ஜ் செய்யப்பட்டிருக்கு. இந்த விஷயமே ஒரு குரூஷியல் எவிடன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுபோல் இன்னும் பல விசாரணைகள் பல கோணத்தில் போய்கிட்டு தான் இருக்குது. மேலும் பல அப்டேட்களை இந்த வழக்கில் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் அப்டேட் பண்ணிட்டு வருவேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் தவறாமல் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மேலும் இது போல் ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு தெரியல, இல்லை யாராவது இந்த கேஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்போதான் இந்த கேஸை பார்க்கக்கூடிய நிறைய பேருக்கு இது சஜஷன்ல போகும். தொடர்ந்து பல வழக்குகளை இது போல நம்ம பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. நன்றி.